வணக்கம் முருக பக்தர்களே. இன்று முதல் நான் முருகப்பெருமானை பற்றிய அற்புதமான வரலாறுகள், கதைகள், பாடல்கள் மற்றும் வழிபாட்டு முறைகளை தினமும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இன்றைய நாள் தொடக்கம் முருகப்பெருமானின் அவதார வரலாறு. முருகப்பெருமான் என்பது சிவபெருமான் மற்றும் பார்வதி அம்மையனின் தெய்வீக குமாரன். ஆனால் அவர் எவ்வாறு அவதரித்தார்? அந்த காலத்தில் அசுரர் சூரபத்மன் தனது சக்தியால் தேவர்களை அடக்கி கொண்டிருந்தான். அப்போது தேவர்கள் அனைவரும் சிவபெருமானை நோக்கி பிரார்த்தனை செய்தனர். அந்த பிரார்த்தனையின் பலனாக சிவபெருமானின் அஞ்ஞானம் பார்வதி அம்மனின் தெய்வீக சக்தியுடன் இணைந்து 6 செவ்வாழைகளாக வெளிப்பட்டது. அந்த ஜவாலைகள் சரோவரத்தில் விழுந்து 6 குழந்தைகளாக தோன்றின. அவர்களை கார்த்திகை பெண்கள் வளர்த்தார்கள். பின்னர் பார்வதி அம்மன் அந்த 6 குழந்தைகளையும் அரவணைத்த போது அவை 6 முகங்களுடன் ஒரே உருவமாக ஆனது. அதுவே ஆறுமுகன், முருகன், கந்தன், சுப்பிரமணியன் என்று பல்வேறு பெயர்கள் முருகனுக்கு உண்டு. அவர்தான் பின்னர் சூரபத்மனை சம்ஹாரம் செய்து தேவர்களை காப்பாற்றினார். அதனால் முருகன் வேலாயுதன் என்றும் தேவர்களின் காப்பாளர் என்றும் போற்றப்படுகிறார். முருகன் அவதாரம் நமக்கு சொல்லும் முக்கியமான செய்தி: எந்த சிக்கல், எந்த இருள் வந்தாலும் நம்முடைய நம்பிக்கை, பக்தி, தைரியம் இருந்தால் அதை வெல்ல முடியும். ஓம் சரவண பவாய. இதுதான் முருகப்பெருமானின் அவதார வரலாறு. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க. நாளைக்கு நம்ம திரும்ப பார்ப்போம். ஓம் சரவண பவாய நமக.